வணக்கம் மக்களே. இன்னைக்கு டேட் வந்து 20 டிசம்பர் 2024 ஃப்ரைடே. இன்னைக்கு எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸ். ஸோ, அதனால எப்பயுமே நிஃப்டில பார்ப்பேன். இன்னைக்கு மட்டும் சென்செக்ஸ்ல எக்ஸ்பைரினால இன்னைக்கு வந்து நான் சென்செக்ஸ்ல இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுத்தேன். நான் ஒரு ஸ்கேல்பர் அண்ட் மொமெண்டம் ட்ரேடர். மோஸ்ட்லி ஸ்கேல்பிங் தான் 70% ஆஃப் மை ட்ரேட் இருக்கும். 30% மட்டும் தான் மொமெண்டம்ஸ்ல வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ, எனக்கு வந்து எக்ஸ்பைரி இந்த டேல வந்து எக்ஸ்பைரி பேர்ல பார்க்குறது தான் எனக்கு வந்து எப்பவுமே பெட்டரா இருக்கும் ஆஸ் எ ஸ்கேல்பரா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படின்னு சொல்வேன் நானு. லாஸ்ட்டு இந்த மந்த்லயே வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் டே அமைஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து ரொம்ப கைண்டா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே மார்க்கெட் தான் நமக்கு வந்து சுப்ரீமசி. மார்க்கெட் தான் சுப்ரீம். ஸோ வந்துட்டு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ல ட்ரேட் பார்க்குறது தான் நான் வந்து என்னோட அட்வைஸா நான் புரிஞ்சுக்கிட்டது ஆப்ஷன்ஸ பொறுத்தளவு. அதுதான் நான் வந்து எல்லார்ட்டயும் சொல்லுவேன். நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு இந்த இந்த வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாலே ஒரு பயங்கர டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து காலையிலேயே அதே மாரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனா தான் ஆச்சு. சரி, ஓகே. எப்படி ஃப்ளாட் ஓப்பனா இருக்கு. அப்ப புட் சைட்ல ஏதாவது ட்ரேட் எடுக்கலாமே! அப்படிங்கிற மாரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் மார்க்கெட்ல. பட் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மார்னிங் ஒரு 9:20 அந்த டைமிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15, 9:20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே கால் சைடு, புட் சைடு 2 சைடுமே வந்து அ பிரீமியம் வந்து டீகே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நான் வழக்கம் போல OH செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து OH வந்து கால் சைட்ல இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி பிரீமியம் ஃபுல்லாமே வந்துட்டு ஐ மீன் இந்த வீக் ஃபுல்லாமே வந்துட்டு பி சைட்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து பயங்கரமா ரைஸ் ஆயிருக்கனால, ஸோ மார்க்கெட் டவுன் போணும்னாலும் பிரீமியம் வேணும் கால் சைட்ல. ஸோ வந்து கண்டிப்பா OH ஹிட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்டின்னால, நான் மார்னிங்கே வந்துட்டு கால் சைட்ல ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்டின்னு சொல்லிட்டு நெறைய 2, 3 டைம்ஸ் என்ட்ரி எடுத்தேன். பட் எல்லாமே ஃபெயில் ஆச்சு. ஏன் அப்டின்னா 2 சைடுமே டீகே நடந்துச்சு. கால் சைட்லயுமே வந்து பிரீமியம் ஐ மீன் புட் சைட்ல பிரீமியம் இறங்குது. கால் சைட்ல ரைஸ் ஆகவே இல்ல. ஸோ எனக்கு 2 சைடுலுமே வந்து பிரீமியம் இறங்குனனால நான் கால் எடுத்து எடுத்து லாஸ் ஆனேன். பட் கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 9:30லேருந்து ஒரு ட்ரேட் எடுத்து லாஸு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 70,000 ஆக்சுவலா லாஸ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு அப்படியே அந்த லாஸ ஃபுல்லாமே ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் ஆச்சு. எனக்கு தெரியும். ஏன்னா பிரீமியம் டபுள் சைடு மெல்ட் ஆகுதுனாலே டிக் டிக் டைம் பாம் மாரி தான். ஏதாவது ஒரு சைடு வந்து பிரீமியம் பர்ஸ்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம வந்து அது எந்த சைடு அப்படிங்கும்போது நெறையா அ ரீசன்ஸ வச்சு நம்ம நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஆப்ஷன பொறுத்தளவு நான் திருப்பி சொல்றது ஒண்ணு தான். இங்க வந்து ட்ரேடு வந்து நான் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்றேன், ஐடிசி யூஸ் பண்றேன், பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றேங்கிறத மட்டும் வச்சு நீங்க வந்து இங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து லாபம் பார்க்கவே முடியாது. இதுல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்துட்டு இந்த மாரி ஓஏ டேட்டா, மார்க்கெட் வந்து என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, ஓஏ மேனிபுலேஷன் எந்த மாரி இருக்கு, ஓஏ டேட்டால மேனிபுலேஷன் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓவரால் மார்க்கெட் எந்த மாரி மைண்ட் செட்ல இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ஈஸியா இதுல வந்து ஸ்கேல்பிங் பண்ண முடியும். ஈஸின்னு சொல்ல மாட்டேன். கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் அந்த சைடு அந்த மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம லாஸ வந்து கம்மி பண்ணலாம். இன்னைக்கு நான் ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப கைண்டா இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்த தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து லேக்ஸ்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 3,39,000 நீங்க இப்ப நெறைய ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் நான் ஆஸ் எ ஸ்கேல்பர்னால நான் வந்து பாருங்க 15,000, 10,000, 11,000ங்கிற மாரி இருப்பேன். சில நேரத்துல இந்த மொமெண்டம் ட்ரேட்ல தான் நான் எனக்கு வந்து என்னோட லாபம் வந்து அதிகமா வரும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, லாஸு, ப்ராஃபிட் எல்லாமே வந்து அ சின்ன சின்ன ட்ரேட்ல தான் வந்து போகும். இதுதான் என்னோட ஸ்டைலு. நான் அடாப்ட் பண்ண ஸ்டைலு. ஆர்டர்ஸ் வந்து இதோட இதுக்கு எப்படி பாசிட்டிவ் இருக்கோ, அதே மாரி என்னோட ஸ்டைலுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கண்டிப்பான முறையில இதுதான் நடக்கும். புரோக்கரேஜ் வந்து கூட வரும். நான் சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் புரோக்கரேஜ் கூட வரும். பெரிய ப்ராஃபிட் எடுத்தாலும் சேமா தான் வரும். ஸோ இது வேற ஆப்ஷன் இல்ல. இதுதான் என்னோட ஸ்டைல். நான் இன்னைக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் எடுத்தனால வந்து 12:40க்கு மேலயே நான் ட்ரேட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, மார்க்கெட் குளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் மூவ்மெண்ட் வந்து பயங்கர ராலி குடுத்துச்சு. பட் இந்த மூவ்மெண்ட்லாம் கேட்ச் அப் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கோ. அந்த ப்ராஃபிட்ட புரொடெக்ட் பண்ணிட்டு போறதே பெரிய விஷயம். இந்த வீக் ஃபுல்லாமே கன்டினியூவா 5 டைம்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். 5 டேஸும் ப்ராஃபிட். ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு சைக்காலஜியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் நமக்கு வேணும். நம்ம போய் வந்து ஆல்ரெடி 3,00,000 ப்ராஃபிட்ல வச்சுட்டு நம்ம போய் திருப்பி ஒரு ட்ரேட்ல வந்துட்டு 4,00,000 மாத்தணும்னு எடுத்து அது லாஸ் ஆகி, திருப்பி ஒரு சைக்காலஜி வந்து சைக்காலஜி மிஸ் ஆகி திருப்பி திருப்பி ட்ரேட் எடுத்து ஒரு வீக்கெண்ட வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ல முடிக்க வேணாம் அப்படின்றனால நான் வந்து 240க்கே வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆனாலும் ஓகே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணேன். பட் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு. பட் நான் ட்ரேட் எடுக்கல. இந்த டிசிப்ளின் தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். நான் ஸ்கேல்ப் பண்ணனால எனக்கு டிசிப்ளின் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்டில். ஓவராலா மத்தபடி எனக்கு சொல்லணும் அப்டின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மார்க்கெட். ஒரு பையர்ஸ்க்கு ஈஸியான மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ்க்கு ரொம்ப டஃப். ஏன் அப்டின்னா, வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையா இருந்துச்சு. அசால்ட்டா ஒரு சின்ன டவுன்லயே 30-40% இருந்துச்சு. நான் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டேன். பட் இருந்தாலும் என்னால வந்துட்டு என்னோட கேப்பிட்டல் வந்து அரவுண்ட் 5 லேக்ஸ் அதுலயே வந்து 30% மேல இருந்து எடுக்க முடியுது அப்டின்னா,
இது சாரி 30% 60% ஐ திங்க் ஸோ 60% எடுக்க முடியும்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் தான் நான் சொல்லுவேன் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ ஆப்ஷன் பையருக்கு நல்லா இருந்தால் ஆப்ஷன் செல்லருக்கு ஆப்வியஸ்லி நல்லா இருக்காது. ஏன்னா இந்த வால்டிலிட்டியில் அவங்க வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் மேலே கீழே மாற்றிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்டிக் ஆகாது. மார்க்கெட் மேலே கீழே மாறிட்டே இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து குட் மார்க்கெட் ஃபார் ஆப்ஷன் பையர். இந்த மார்க்கெட் வந்து ஓடிடியில் இருந்துட்டு ஜீரோ ஜீரோ டிடிடியில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து 2 எக்ஸ்பைரிக்கு மாறினதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ஷன் பையர் வால்டிலிட்டி மூவ்மெண்ட் இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் இருக்காது வராது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ தான் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா திருப்பி 5 டேஸ் 5 எக்ஸ்பைரி இருக்குது. இந்த 5 டேஸ் 5 எக்ஸ்பைரி கான்செப்ட் திருப்பி வந்து அதான் லாஸ்ட் ரைடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த வீக்கோட அது முடியுது. ஜனவரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து டியூஸ்டேயும் வந்துட்டு நிஃப்டி வந்து ஃப்ரைடேயுங்கிற கான்செப்ட்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 2 எக்ஸ்பைரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது எப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆன் பண்ணணும். ஸோ டிசம்பர் மாதம் வந்து இந்த ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மென்டாலிட்டியில் போயிட்டு சூப்பராக ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் போய் திங்கக்கிழமை உட்காந்து பார்த்தோம்னா அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். எல்லா நாளும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. நானுமே இந்த 5 நாள் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து ஏதோ எனக்கு வந்து எனக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் கைண்டாக இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் இதோட மோசமாக என்கிட்ட ரஃபாக பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த வாரம் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாது. முடிஞ்ச அளவு பார்த்தோன்னா நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷனோட ட்ரேட் எடுத்துகிட்டு அடுத்த நெக்ஸ்ட் 5 டேஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹம்பிளாக ரொம்ப கம்மியாக ட்ரேட் பார்க்குறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பயங்கர மேசிவான மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. என்னோட அட்வைஸ் கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங் வியூ தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். 1 மினிட் சார்ட்டு 5 மினிட் சார்ட்டு என்கிட்ட 4 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 1 மினிட் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவரும் பார்ப்பேன். ப்ரீமியம் சார்ட் பார்த்து எடுப்பேன். ஸோ இன்றைக்கி ட்ரேட் மோஸ்ட்லி வந்து நான் ப்ரீமியம் சார்ட்லாம் பார்த்து எடுத்தேன். எனக்கு இது பெரிய லெவலில் இந்த சார்ட்டில் பார்த்து வந்து எடுக்கிற மாதிரி எனக்கு அமையல. ஏன்னா மூவ்மெண்ட் ரொம்ப ஹை வால்டிலிட்டியாக இருந்தனால ப்ரீமியம் சார்ட்லேயே பெட்டராக இருந்துச்சு. ப்ரீமியம் சார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே இந்த மணி சார்ட் யூஸ் பண்ணுங்கள். அந்த மணி அவுட் ஆஃப் த மணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மணி தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா இந்த மணி சார்ட் தான் எப்போயுமே வந்துட்டு 0.5 க்ரீக் வேல்யூவில் இருக்கனால உங்களுக்கு வந்து நியர் டு ஸ்பாட் மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி வேறு என்ன சொல்லணும் அவ்வளோதான். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டே. ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்டர் தான் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா மிகப்பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஃபஸ்ட் ட்ரேடே வந்து காலைல தான் எடுத்தேன் ஓஹெச் இருந்தனால ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். அடுத்து வந்து திருப்பி காலைல தான் எடுத்தேன். எனக்கு ஓகே கால் தான் போகணும், அது ஓஹெச் அட்டைன் ஆகலை. ஸோ இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்துட்டு இந்த ட்ரேடு லாஸ் ஆகிருப்பேன். திருப்பி கால் எடுத்திருப்பேன். அதுவும் நல்ல ஒரு பிரேக் அவுட் மாதிரி இருந்துச்சு. அதுவும் லாஸ் ஆகிருப்பேன். அப்புறம் ஃபைனலாக கால் எடுத்து அந்த பர்ஸ்ட் மூவ்மெண்ட் நடந்தனால இந்த மூவ்மெண்ட் நடந்தனால சடன் மூவ்மெண்ட் நடந்தனால ஸோ இதில் வந்து என்னால் வந்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட் 307 வைக்கிறது 437 455 550 17 வரை போயிருக்கு போல். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எப்போயுமே வந்து எடுக்கும்போது ஃபுல்லாக எடுப்பேன். ரெடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது இந்த ட்ரேடுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஸ்கேல்ப் தான் எடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லாம் பெருசாக அன்றைக்கி இல்லைன்னா மூவ்மெண்ட் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு கேண்டில் இங்கே 30% 25% மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பராக மாறுறது தான் இன்றைக்கி பெட்ரு. ஆனால் குவான்டிட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இப்போ காலையில் ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறமே நான் அந்த குவான்டிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணல இந்த இடத்துலையும் கூட. சில இடத்துல மூமெண்டம் பிரேக் அவுட் நடந்துச்சு. பட் நான் வந்து பெருசாக வந்து கேர் பண்ணி எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் மொமெண்டம் பிரேக் அவுட் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு நல்ல மொமெண்டம் பிரேக் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. பட் அப்போயுமே வந்து கம்மியாக எடுத்துகிட்டு கம்மியாகவே வெளியே வந்தேன். ஏன்னா நான் வந்து என்ன மென்டாலிட்டியில் இருந்தேன்னா வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ டவுன் பண்ணணும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எங்கேயாவது ரிவர்சல் ஆகி விசேப் ரெக்கவரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ஒரு சின்ன பயத்தோடு இருந்தனால நான் வந்து ஸ்கேல்பிங்லேயே எக்ஸிட் ஆகிட்டு இருந்தேன். அதுவுமே ஓரளவு நல்ல ப்ராஃபிட் இருந்தனால ரொம்ப ரஷ் பண்ணிக்கல. ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாமே ஓரளவு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் இது கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது. இதை கேப்சலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசித்தேன்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற இதில் சொன்னேன். ஸோ நான் டெய்லி என்னால் வந்து வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்த 5 நாள் வந்து நான் இணையபுரத்தில் வந்துட்டு திருப்பி 0 டிடி வருது. 5 நாள் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ரொம்ப இணையபுரத்தில் வந்து இது 5 டேஸ் எக்ஸ்பைரி இருக்கும்போது வந்து நம்மளால் வந்துட்டு அவங்க ஓஏ பேஸ்டு டேட்டா வச்சோ அவங்களோட மார்க்கெட் மேக்கர்ஸோட மென்டாலிட்டி என்னென்னு ஃபைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் டெய்லி எக்ஸ்பைரிக்குனால டெய்லி அவங்க வந்து ஓஏ பில்டு பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டேரக்ஷன் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியுறது கஷ்டமாக இருக்கும். அன்னன்னைக்கு புதுசாக அவங்க மாற்றுவாங்க டேரக்ஷனை. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ பெட்ரு வந்து அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து
அது 10,000 50,000 எடுத்தாலே பெர் டே எடுத்தாலே பெரிய விஷயம். க்ரீனில் முடிக்கிறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். லாபம் இப்போ நம்ம வந்து லேக்ஸில் பார்க்குறோம். லேக்ஸ்லேயே பார்க்குறோம் என்ன இருக்கும்போது டக்கு டக்குன்னு மாற்றிக்கணும். எப்படி வந்து பியர்லேருந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து நியூட்ரல்லேருந்து புல் எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு ப்ராஃபிட்லேயே அந்த மென்டாலிட்டி இருக்கணும். ஓகே கைஸ், கொஞ்சம் லென்த்தி வீடியோ ஆயிடுச்சு. அடுத்த குறைச்சிக்கிறேன். தேவையில்லாம நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாய்.